அரியமங்கலத்தில் 15 வயது சிறுமி உயிரிழந்ததற்கு அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் காரணமல்ல என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி சிறுமி உயிரிழந்த நிலையில் அது சார்ந்த உடற்கூறாய்வு அறிக்கை தற்போது வெளியாக இருக்கிறது. சார்ந்த தகவலை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் நூடுல்ஸ் காரணமல்ல என்பது எந்த வகையில் தெரிய வந்துள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருச்சி அரியமங்கலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரது சகோதரரும் அந்த சிறுமியும் 4 பாக்கெட் நூடுல்ஸ், அதாவது ஒரு தனியார் வெப்சைட்டில் அவங்க பதிவு செஞ்சு அந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. நூடுல்ஸ் தான் அவரது உயிரை பறித்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது சிறுமியினுடைய உடற்கூறாய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது. அதே போன்று அந்த நூடுல்ஸினுடைய ஆய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது. 2 தரப்பிலும் ஆய்வு செய்த போது சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டே சில குளிர்பானங்களையும் குடித்திருக்கிறார். ஆனால் இரண்டுமே இவருடைய உயிரிழப்புக்கு காரணம் இல்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிறுமி குடித்த குளிர்பானத்திலும் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. அதே போன்று ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கிய அந்த கொரியன் வகை நூடுல்ஸிலும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை தற்போது அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் விவகாரம் தொடர்பாக கொரிய துணை தூதரகமும் தற்போது ஒரு விசாரணையை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வகை நூடுல்ஸ் கொரியன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது தெரிய வந்த நிலையில் கொரியன் துணை தூதரகமும் இதனை தற்போது ஆய்வு செய்ததில் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நூடுல்ஸிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தற்போது ஆய்வறிக்கையில் உறுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக மேலும் இதன் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே அந்த சிறுமிக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் 2 வருடத்திற்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு வேறு ஏதும் பாதிப்பு இருக்கிறதா அல்லது வேற எதுவும் காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கிறாரா என்பதை விசாரித்து வருகிறார்கள். ஏனென்றால் இரவு அந்த சிறுமியும் அவரது சகோதரரும் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறார்கள். சகோதரர் அருகில் இருக்க வீட்டுக்கு சென்றதன் காரணமாக சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு தனியாகவே அமர்ந்த நிலையிலே அவர் சடலமாக எடுக்கப்பட்டார். அதனால் அவர் வேற ஏதும் காரணத்தினால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஆனால் சிறுமியின் உயிரிழப்பிற்கு இந்த நூடுல்ஸ் காரணம் இல்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.